இந்த பலாக்கொட்டையை வச்சு முட்டை ஊற்றி பொரியல் பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பலாக்கொட்டை நல்லா வெந்து வரட்டும். பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடி மாஸ் செஞ்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டால் தான் பச்சை வாசனை போயிடும். இப்போ வேக வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துடலாம். பலாக்கொட்டையை சேர்த்து 2 திருப்பிங்க. இன்னும் 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்காய் மிளகாத்தூள். இந்த மாதிரி முட்டையை நல்லா வேக வச்சுட்டு பலாக்கொட்டையும் முட்டையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பலாக்கொட்டை முட்டை பொடி மாஸ் ரெடி. இதே போல் பலாக்கொட்டை முட்டை பொடி மாஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.